ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரும், எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களோட குணம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப இனிமையா, நல்லா பேசி பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா கேட்காமயே செய்யக்கூடியவங்க. எதிர் பாலினத்தவரை நல்ல கவரும் வகையில ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நல்ல ஈர்க்கிற வகையில அவங்க பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா, கோவம் இல்லாம முடிஞ்ச வரை கோவம் இல்லாம அன்பா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அதாவது ஆணா இருந்தா மனைவி கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. பெண்ணா இருந்தா கணவன் கிட்ட ரொம்ப பிரியமா, அந்யோன்யமா இருப்பாங்க. ஒரு பாசக்கடல் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அன்பு குறையாத அன்பு கொண்டவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட அன்புக்கு ஒரு அளவே இல்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பாசமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும். அன்பு இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அம்பாளை வழிபடணும். அதுல குறிப்பா ராஜராஜேஸ்வரி அந்த தேவியினுடைய அஷ்டகம் சொல்றது, அடுத்து லலிதா திருசதி சொல்றது, லலிதா சகஸ்ரநாம பாராயணம், இதெல்லாம் இவங்க வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த அம்பிகை வழிபாட காலையில எழுந்து குளிச்சுட்டு இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்யறது நல்லது. அப்படி இல்லைனாலும் இந்த காலை 6ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க அதை செய்யறீங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். அடுத்து நீங்க தானம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா, பால், பழம் இந்த மாதிரியான பொருட்கள், கற்கண்டு, தேன், நெய் இந்த எல்லாத்தையுமே நீங்க எவ்வளவு முடியுமோ அத மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இந்த பால், கற்கண்டு இது 2யும் சேர்த்து நீங்க ஒரு நெய்வேத்தியம் பண்ணலாம். சாதம் பண்ணி மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்க சாப்பிடலாம். இத அதிகமா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். பால், கற்கண்டு சேர்ந்த சாதத்தை நீங்க மற்றவர்கள் கொடுக்கும்போது, உங்களுக்கு உடனடி நல்ல அதிர்ஷ்டம், பலன்கள், சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கும். இது தொடர்ந்து செய்யணும். 1 நாள், 2 நாள் செய்யறோம், 1 வாரம் செய்யறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் நமக்கு கிடைக்காது. அதே போல நீங்க வீட்ல இந்த மாவிலை தோரணங்கள் அதிகமா பயன்படுத்துங்க. எப்பவுமே வீட்டு வாசல்ல மாவிலை தோரணங்கள் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இந்த மாதிரியான பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு மாற்றமும், ஏற்றமும், அதிர்ஷ்டமும் கிடைக்கும். சிவாய நம. நன்றி, வணக்கம்.